ரொம்ப நாள் கழித்து என்னை ரொம்ப டீசெண்டாக அறிமுகப்படுத்தின உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மற்றவங்க எல்லாம் வம்புகளுக்கு இருக்குன்னு என்னை கூப்பிடுவாங்கம்மா. பாருங்கள், ரெடியாக இருக்காங்க என் சகோதரர்கள். ஏதாச்சும் பேசுங்க, ஏதாச்சும். என்னங்க பேசுறது? எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, அதை பற்றி தான் பேச முடியும். ஒரு மிகச்சிறப்பான திரைப்படங்கள் கொஞ்ச நாளாக நான் வர்ற ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா படங்களுமே சிறப்பாக எடுக்கிறாங்க. இந்த படத்தை பற்றி எந்த ஒரு முன்னோட்டமும் எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் நான் வந்து திடீர்னு இந்த விழாவில் கடந்துக்கும் போது தான் நம்ம மிஸ் பண்ண விஷயமெல்லாம் இங்கே செய்கிறாங்களே அப்படின்றத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு டைட்டிலே நல்லா தான் இருக்குது, எக்ஸ்ட்ரீம். அது எக்ஸ் நடுவில் போட்டு ஸ்ட்ரீமை சென்டரில் போட்டு எக்ஸ்ட்ரீமாக நடக்கிற ஒரு விஷயத்தை அதை எப்படி எக்ஸ்ட்ரீமாக டீல் பண்ணி அதை கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்றது தான் கதைன்னு நினைக்கிறேன். இந்த கதை என்னன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஏதோ ஒரு கும்பலுடைய அட்டகாசம், அதை கண்டுபிடிக்கிற ஒரு போலீஸு. இந்த மேடையை வந்து அலங்கரித்து கொண்டிருக்கிறேன் எங்கள் பிரியத்துக்குரிய அண்ணன் திரு ராஜன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நீ பேசுறது அந்த பேசிட்டு போடா அப்படின்ட்டாரு. ஏன்னா அவருடைய வயதுக்கும் அவருடைய அனுபவத்திற்கும் அவர் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாரு. அது எல்லாம் மீறி ஒருத்தர் அழைச்சாங்கன்னா அந்த வர்ற அந்த மனித நேயம் இருக்கு பாருங்க, அது சினிமா மேலே இருக்கிற அவருடைய பற்று. அப்புறம் ஏதாச்சும் நடுவில் குறுக்கால நீங்கள் கேள்வி கேட்டு அவர் வாயை கிளறி விட்டாங்கன்னா அதனால் வைக்கிறவர் பற்ற வச்சிருவார் சில விஷயங்களை. அது பற்றிக்கிட்டே தெரியும், ஒரு வாரத்துக்கு உங்களுக்கெல்லாம் தீனியாக இருக்கும். ஸோ அண்ணன் அவர்களுக்கு நன்றி. என்னுடைய பிரியத்துக்குரிய தம்பி பேரரசு அவர்கள், அவர் அப்படி தான். அவர் வந்து கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வர்றாரு. காஞ்சிபுரம் மாவட்டம்னா ஈசிஆர். ஆமாம், ஈசிஆர் காஞ்சிபுரம் மாவட்டம் தானேப்பா? காஞ்சிபுரமா செங்கல்பட்டா? செங்கல்பட்டு மாவட்டம். இன்னும் அதை விட தூரம் போகும். ஸோ செங்கல்பட்டுலேருந்து வர்றாரு. அவரும் என்னை ஒரு லுக் விட்டார், வந்த உடனே நீங்கள் பேசிட்டு போகிறீங்களான்னு. ஆனால் இன்றைக்கி உண்மையாலுமே நான் 8 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன்.